கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1497க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். நீதிமொழிகள் 31:5 சொல்லுகிறது, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மதுபான பிரியர்கள் நீதிமான்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நீதி செய்கிற பொழுதே மது வேண்டும் என்று கேட்டுவிடுவார்கள். எனவே அவர்களிடத்திலிருந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்காதபடி புரட்டி விடுவார்கள். எனவே குடிவெறியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக குடிவெறியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள். மதுபானம் பண்ணுகிறவர்கள் வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை மறந்து விடுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்களின் நியாயத்தை புரட்டி போட்டு விடுவார்கள். எனவே குடிவெறியிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குடியை கெடுத்துவிடும். நியாயப்பிரமாணத்தை புரட்டி போட்டுவிடும். சொந்த நியாயப்பிரமாணம் எழுதும்படி செய்துவிடும் குடி. எனவே ஜாக்கிரதையாயிருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மதுபானம் அருந்துகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஏழை எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்களின் நியாயங்களை புரட்டி போட்டு விடுவார்கள். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் குடிவெறியிலிருந்து வெளியே வாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை உயர்த்தும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.